மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் பொதுப்பணித்துறையினரின் அலட்சியத்தால் மழைநீர் கால்வாய் அடைப்புகள் அகற்றப்படாததால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக நகரமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் நகராட்சி அலுவலக வளாக கூட்ட அரங்கத்தில் நகர்மன்ற குழு சாதாரண கூட்டம் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமை தாங்கினார். இதில் நகராட்சி ஆணையாளர் திருநாவுக்கரசர், நகர்மன்ற துணைத் தலைவர் சீசு ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் வசந்தி வேலாயுதம், வி சுமித்ரா வெங்கடேசன், பி நீலாவதி பன்னீர்செல்வம், அம்பிகா ராஜசேகர், கே பிரபாகரன், ஆர் பிரபு, சாந்தி கோபி, அயூப் அலி, டி கே பாபு, வி ஜான், ஜி ஆர் ராஜ்குமார் என்கின்ற தாமஸ், பத்மாவதி ஸ்ரீதர், அருணா ஜெயகிருஷ்ணா, இந்திரா பரசுராமன், வி சீனிவாசன், ஏஎஸ் ஏமலதா, ஆர் விஜயகுமார், ஜி கந்தசாமி, வி எம் கமலி, ஆனந்தி சந்திரசேகர், எல் செந்தில்குமார், க விஜயலட்சுமி, எஸ் தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பேசும்போது, தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் மழைநீர் கால்வாய்களை சீரமைக்காததால் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலை இருப்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கவுன்சிலர்கள் சீனிவாசன், தாமஸ் என்கிற ராஜ்குமார், செந்தில்குமார், அருணா, ஜெயகிருஷ்ணா ஆகியோர் நகர்மன்ற தலைவரிடம் முறையிட்டனர். மேலும் திருவள்ளூர் நகராட்சியில் இருந்து வெளியேறும் மழை நீரானது காக்கலூர் ஏரியில் கலக்கக்கூடிய நிலையில் அதற்கான கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதால் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் என்றும் கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து மழைநீர் கால்வாய்களை சீரமைக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் உறுதியளித்தார். மேலும் பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்தும் திமுகவில் இணைந்த 6 கவுன்சிலர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தெரிவித்தார். காங்கிரஸ் மற்றும் சுயேட்சையில் நின்று வெற்றி பெற்ற 6 நகரமன்ற உறுப்பினர்களான காங்கிரஸ் முன்னாள் நகர தலைவர் 11வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு வி ஜான் அவர்கள், 4வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி பி நீலாவதி பன்னீர்செல்வம் அவர்கள், 7வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு ஆர் பிரபு அவர்கள், 12வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு ஜி ஆர் ராஜ்குமார் என்கின்ற தாமஸ் அவர்கள், 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு வி சீனிவாசன் அவர்கள், 18வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி ஏஎஸ் ஏமலதா நரேஷ் ஆகியோர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தமைத்து மன்றத்தின் நன்றியினை தெரிவித்துக் நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து வாக்காள பெருமக்களுக்கும் போயிட்டு சூப்பர்வைசர் கூட்டம் பண்ணி இந்த தெருல அல்ல அந்த தெருல அல்லன்னு சொன்னாதான் வந்து எடுக்கிறாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு காட்டிட்டு வந்துட்டோம்னா அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் எங்க தெருவில் வரலன்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. இது வந்து கண்டினியூவா நடந்துருக்குது. நான் கெஞ்சாத குறைய நான் உட்காந்து கேட்டுக்கிறேன். நான் அடிக்கடி வந்து நான் எஸ்ஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். எஸ்ஓ வந்து பாக்குறாரு. எஸ்ஓ வந்து பாக்குற அன்னைக்கு கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஒரு நாளுக்கு ஒரு புது ஆளா தான் வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த சப்ஜெக்டை வந்து நிறுத்தி வைங்க, ரினியூல் பண்ணாதீங்க. இதனால வந்து நம்ம எல்லாருக்கும் கெட்ட பேர் தான் இது. நான் வந்து 2 வாட்டி ஏற்கனவே 2 வாட்டி கவுன்சிலர் இருந்துக்கிறேன். அப்ப வந்து குப்பா இல்லைன்னு பிரச்சனை வந்ததே இல்லை. ஏதோ ரோடு அது காவா அது மாதிரி தான் கேட்டுருக்கே தவிர குப்பா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் இந்த சிட்டி கிளீனிக் வந்திருந்தது தான். நான் அடிக்கடி ஒரு மீட்டிங்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கேன். நான் அது வந்து 100% என் வார்டில் ஃபெயிலியர். மற்ற வார்டு எப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய வார்டில் ஃபெயிலியர். எனக்கு நல்ல கெட்ட பேரே இருக்கு. இதனால நிறைய வந்துச்சு. என் வார்டில் எடுக்கல, எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிக்கிறாள் நான் தான். மாட்டேங்குது. இது கொஞ்சம் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வரமாட்டாங்க. வந்து உடனே அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏதாவது அடைப்பு இருக்கலாம், மழை பெஞ்சிருக்கலாம், தண்ணி போய் அடைச்சு தண்ணி வெளியில வரலாம். அதை அவங்களை கொஞ்சம் உடனடியாக கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. அது ஒன்றும் ஒரு சில ஸ்ட்ரீட்ல எல்லாம் பாதாள சாக்கடை வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. பாதாள சாக்கடை பணியே இன்னும் நடைபெறல. ஆனால் அந்த இடத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுறது கொஞ்சம் அனைத்து மக்களுக்கும் இதுல நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதுபோல நம்ம நகராட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்டிலும் கிட்டத்தட்ட ஃபேர் பிளாக்ல நிறைய ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. என் வார்டிலையும் போட்டிருக்காங்க. அந்த ஃபேர் பிளாக் ரோடு போடுறப்போ ரோடோட உயரம் அதிகமாயிருக்கு. அதே இடத்துல பாதாள சாக்கடையோட மேனுவல் என்ன ஸ்டேஜ் இருக்கோ அதே ஸ்டேஜை விட்டுட்டு இவங்க ரோட போடுறாங்க. மேனுவல் ஐடியும் நீங்க அதிகரிச்சு போட்டாதான் அந்த ஃபேர் பிளாக் ரோடு தரம் அப்படியே இருக்கும். ஏன்னா இப்ப இன்னொரு வார்டில் ரொம்ப பெரிய அடைப்பு ஏற்பட்டது. அந்த இடத்துல அதை உடச்சு எடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் தலைவர்கிட்ட சொல்லி தலைவரோட மேற்பார்வையில என்ன பண்ணணும்னா அந்த சுடுகாடை சுற்றி சூழமைச்சு ஒரு நன்மையை சேர்த்து கொடுத்தீங்க.
அப்போ அந்த பேர் மறையில அந்த வார்டுக்கு, எங்களோட வார்டுக்கு, என்னோட நகருக்கும் பக்கத்துலேயே இந்த சுடுகாடு எரிஞ்சிட்டு இருக்கும், பக்கத்தில் பிணங்கள்லாம் எரிஞ்சப்பட்டிருக்கும், ஜனங்கள்லாம் போவாங்க வருவாங்க, போனால் போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு சுடுகாடு என்ற ஒரு பேரையை மறைச்சு அந்த பேரை ஒரு சிறந்த ஒரு நகராக மாற்றி அமைத்த உங்களுக்கு முழுமையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னோட வார்டோட பேர் என்னன்னா, ஒரு சிறப்பு பூங்கா அமையுது என்னோட வார்டில், மிக சிறப்பாக இருக்குது. அது தலைவர் அவர்கள், நீங்கள் தலைவர் அவர்களும் நகராட்சி ஊழியர்களும் பார்த்து அந்த ஒவ்வொன்றும் செதுக்கிற மாதிரி அதை சிற்பமாக செதுக்கி வச்சிருக்கிறீங்க. ஒரு வரலாற்று திருவள்ளூர்லேயே சொல்லப்போனால் நான் கொஞ்சம் இந்த பெருமையாக தான் சொல்லுவேன். கொஞ்சம் வரலாற்று சிறப்புமிக்க பார்க்காக தான் என்னோட பார்க் இருக்குது. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஒரு சிலர் கொஞ்சம் கசப்புகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் எதுக்கு இருந்த இந்த ஒரு பெருமை நான் சொல்றதுக்காக விருப்பப்படுறேன். மிகவும் சிறப்பான பார்க்கா இருக்குது. எந்த பார்க்கும் இல்லாமல் தனியார் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க வந்து பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நான் போன 6 மாசமாவே நான் நகர்மன்ற மீட்டிங்ல சொல்லியிருக்கிறேன். எந்த ஸ்டெப் எடுக்க ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து பில்டிங் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்கிறேன். ஆனா இதை பத்தி ஒரு போர்டு வைக்க சொல்லி நான் ரொம்ப நாளா கேட்டிருக்கு. ஆனா வந்து எந்த நடவடிக்கை எடுக்கவே. நகராட்சி பார்க்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல வந்து ரோடு ஒன்று அதையும் ஆக்கிரமிப்பு பண்ணி காம்பவுண்ட் சுவர் போட்டு இருக்கிறாங்க, கேட்டு வச்சுக்கிறாங்க. நான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணி 4 கமிஷனர் வந்துட்டாங்க. இப்போ சாரோட சேர்த்து 4வது கமிஷன் நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஒரு கமிஷனர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது கடைசி வரை அது நிற்க மாட்டேங்குது. ஆரம்பத்தில் அப்படியே முயற்சி பண்ணி வந்துக்கிறாங்க. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் வந்துட்டு எலெக்ஷன்